ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேடிவியில் பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் ஜோனல் ஆஃபீஸ் 10 days லீவு இண்டிபெண்டன்ஸ் லீவு எம்டி சார் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து கார்த்திக் அண்ணா பேசியிருந்தாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா அதாவது என்னது ஜோனல் ஆஃபீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 days லீவு அப்படிங்கிறது வந்து ஒரு வதந்தி மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2021 ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நெட்வொர்க் கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அரசியல்வாதி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை இழுத்து மூடணும் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்களாம். அதே மாதிரி அந்த எம்டியும் போயிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 days எடுத்துக்கிட்டாங்க போலக்க. எனக்கு கொஞ்சம் கால் வருது, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களும் பார்த்திங்கன்னா எம்டி வந்து அந்த கம்பெனியை சொல்கிறேன், வேறு ஒரு கம்பெனியை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 10 days வந்து போலீஸ் வந்து விசாரணைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களாம். அதுக்கடுத்து மறுபடியும் கோர்ட்டில் 10 days கழித்து கோர்ட்டில் வந்து அந்த எங்கள் பொருள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கி அப்புறம் கம்பெனி ரன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து அந்த வதந்தியை உண்மையாக்குங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அண்ணா சொல்கிறாங்க. 10 days லீவ் விட்டுறனால ஒன்றும் தப்பு இல்லை, அதை வந்து உண்மையாக்கிக்கோங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதனால் யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஜோனல் ஆஃபீஸ்லாம் மூடி இருக்கிறனால கம்பெனி ஒன்றும் இழுத்துட்டு போகல, ஓடி போகல, கம்பெனி இருக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, பெயில் வந்து எம்டி சார் கண்டிப்பாக கிடச்சிரும். மேபி ஆகஸ்ட்டு 11 இண்டிபெண்டன்ஸுக்கு அந்த அன்னைக்கு நம்ம கூட எம்டி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? இது ஒரு சந்தோஷமான செய்தி. இது நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 13 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் இன்னும் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். பை பாய்.